அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஸோ இன்றைக்கி ரொம்ப 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 லேட் ஆகிடுச்சு. கிட்டத்தட்ட மணி 12 ஆகி போச்சு. கிளைமேட் அப்படியே ஒரு மாதிரி டல்லாகவே இருக்குது. மழை வந்தாலும் வரணும். வந்துச்சுன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஐயோ, யார் இந்த அளவுக்கு போட்டு வைக்கிறதுன்னு தெரியல. வா 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 எல்லாம் வாங்க, எல்லாம் வாங்க. வா 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 எல்லாம் வா. ஏய், தம்மா துண்டு இருந்துக்கிட்டு வெளியே எஸ்கேப் பார்த்தீங்களா? பார்த்தீங்களா, மறுபடியும் ஓட்டை போட்டு வச்சிருக்கேன். எல்லாத்தையும் பிரித்து ஒன்றா விட்டுலாம். கொஞ்சம் பயமாக இருக்கு. வா, எல்லாத்தையும் பிரித்து ஒன்றா விட்டாலும் இங்கே இந்த வாத்து பாரு. அடி மடவாத்து வெளில வா. வா போக மாட்டா. நம்ம சப்ஸ்கிரைபர் கூட ஒருத்தருக்கு கமெண்ட் பண்ணியிருந்தார், மூணையும் ஒன்றா விடுங்க, அது தாய்க்கோழி செத்தனாலும் சண்டை போடும், அப்புறம் சரியாக போயிடும், சமாதானம் ஆகிக்கும், ஒன்று சேர்த்திக்கும் அப்படின்றாரு. இருந்தாலும் கொஞ்சம் பயமாக இருக்கு. நம்மளுக்கு பயம் தானே பெரிய இதாக இருக்குது, வில்லங்கமாக இருக்குது நம்மளும். இருந்தாலும் கொஞ்சம் பயமாக இருக்குது. ஏன்னா இது சண்டை போடுறதுல குஞ்சுங்க இந்த அவர் இதுலேயே ஒரு குஞ்சு செத்து போய் கிடக்குதுங்க. பார்த்தீங்களா, இப்படி பண்ணுறப்ப நம்ம எப்படி விட்றது? பயமாக இருக்கு. இது நான் பார்க்கவே இல்லை பாரு, தான் பார்க்குறேன். பொந்து யார் போடுறது, எவ்வளோ தூரம் போடுறது, எங்கேருந்து வருதுன்னு தெரியல. இதை போட்டு அடைக்கணும். போட்டு கொத்துன்னு கொத்தி சாவடிச்சிருச்சு. அதுதான் பிரச்சனை. அதான் ஒரு பயமாக இருக்குது நம்மளுக்கு. பார்த்தீங்களா, ஏன் ஒரு உசுறு போச்சு. அவர் நேற்று ஒரு நம்ம சப்ஸ்கிரைபர் ராகுல்னு ஒருத்தர், அவர் கூட கமெண்ட் பண்ணியிருந்தார், மொத்தமாக ஒன்றா விடுங்க, ஒன்றும் பண்ணாது, கொஞ்ச நேரம் சண்டை போனால் அவர் சரியாக போயிடும் அப்படின்ட்டாரு. இருந்தாலும் கொஞ்சம் பயமாக இருக்குது நம்மளுக்கு. இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா நம்மளே இப்போ தான் பொத்தி பாதுகாத்து கொஞ்சம் கொஞ்சமாக வருது. ஒன்று போச்சுனாலும் மனசு கேட்க மாட்டேங்குது நம்மளுக்கு. அது ஒரு பெரிய தலைவலியாக இருக்குல்ல, மனசு விளாட்டிக்கிட்டே கிடக்கும். அதனால தான் நம்ம விட்றதுக்கு கொஞ்சம் தயங்கிறது. இல்லாட்டி விட்டுருவேன், இன்னும் கொஞ்சம் பெருசாகிட்டோம், அப்புறமேட்டு விட்டுருலாம். சரிங்களா, எவ்வளோ பெருசுக்கு ஓட்டை போட்டு வச்சுருக்குன்ட்டு. இதை நானும் ஒவ்வொரு தடவையும் அடைச்சிக்கிட்டே உக்காந்துருக்கேன். ஆனால் இதை அடைக்கவே முடியலையே. சிமெண்ட்டு போட்டு விட்டு தான் அடைக்கணும். காங்கிரீட்டு கலவை எதுவும் போடுறப்ப இது கொஞ்சம் சேஃப்டியாக உள்ளே ஃபுல்லாக ஊற்றி விட்டோம்னா சரியாக போகும். சரியான ஓட்டையை போட்டுருக்கு. குஞ்சுங்க எதுவும் உள்ளே போயிடுச்சுன்னா பெரிய தலைவலி. அதுதான் பிரச்சனை. இங்கே எல்லாம் நல்லா தானே இருக்குது. ஆமாம், பரவாயில்ல. இது வேண்டாம், இன்றைக்கி அவுத்து விட்டு பார்ப்போம், வெளியே விட்டு பார்ப்போம். இவ்வளோ வெளியே விட்டு பார்ப்போம். இன்றைக்கி எதுவும் பாதிப்பு இருக்கா என்ன ஏதுன்னு பார்த்துக்கிட்டு அதுக்கு தந்தாப்புல பண்ணிக்க வேண்டியதான். ஆக்சுவலாக இவ்வளோ நேரம் இது வெளியே இருந்துச்சு,
பார்த்தீங்களா, ஒருத்தரை விட்றது இல்லை, எல்லாத்தையும் அங்கே ரொம்ப அக்ரெசிவாக நடந்துக்குது. ஸோ வெளியே இருக்கிறது சேஃப்டி கிடையாது. வெளியே இருந்தானா எல்லாத்தையும் முடிச்சு கட்டி விட்ருவான். இது ரெண்டும் பரவாயில்ல, இது கூட ஒரு அளவுக்கு இது பண்ணிக்குது. ஆனால் வந்து எல்லாத்தையும் போட்டு தள்ளிடுவா. வெளியே இருந்தான்னா எல்லாத்தையும் முடிச்சு கட்டிடுவா. குஞ்சுகள்லாம் பாரபட்சம் பார்க்காம துரத்துறாங்க. அதனால் கம்முண்டு உள்ளே இருக்கிறது தான் நல்லது. ஒரு குஞ்சு நேற்று கொத்தி சாவடிச்சு போச்சு. இப்படி விட்றது கொஞ்சம் சேஃப்டி இல்லை. தேவையில்லாமல் ரிஸ்க் எடுக்க வேண்டாம்னு நினைக்கிறேன் நான். இது கூட ஓரளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்குது. 2 குஞ்சுங்களையும் மேனேஜ் பண்ணி. என்ன குஞ்சுங்கள்லாம் கம்மியாக இருக்க மாதிரி இருக்குது, அங்கிட்ட வர இருக்கா? இது 2 பேர்த்தோட சிக்ஸையும் ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணிக்குது. ஒன்றா கூட ஹேண்டில் பண்ணிக்குது. ஆனால் அப்படி இல்லை, ரொம்ப அக்ரெசிவாக பிஹேவ் பண்ணுறான். குஞ்சுங்களை கூட பாரபட்சம் பார்க்காம துரத்துது. சேஃப்டி இல்லை, அதுதான் பிரச்சனை. அதனால் அதை வந்து தனியாக வைக்கிறது தான் நல்லது. டைம் ஆச்சு, மணி 3 மணி ஆச்சு. அப்படி கடன்னு பிடிச்சி எல்லாத்தையும் அடைச்சி விட வேண்டியதுதான். வா. இவங்க அடைக்கிறதுக்கு சிம்பிள் ஒர்க்கு. ஏய், நீ எங்களா இங்கே வந்து உக்காந்துருக்க? பிளடி ஃபுல். நீ இங்கே வந்து உக்காந்துருக்க? வா. எல்லாத்தையும் முடிச்சு கடன்னு அடைக்க வேண்டியது தான். ஆமாடி. வா, வருங்க எல்லாம். கேர். எங்கடி உங்க குஞ்சுங்க இருக்கா? வா எல்லாம் வா. எல்லாரும் வாங்க. ஆல்வேஸ் வெல்கம் யூ. வா. இவன் வேறு சோட்டி வேறு இங்கே வந்து உட்காந்துருக்கான் பாருங்களேன். இது சோட்டி இதாகவே சிம்பா இங்கே வந்து உட்காந்துருக்கு. ஆயிரம் தான் வந்தாலும் சோட்டி தான். அவனோட கார்டிங் சென்ஸே வேறு. ராத்துங்க 2 அழகாக செட் ஆகிடுச்சு ஓரளவுக்கு. இங்கெல்லாம் எங்கே கிண்ணிக்கோழி பெருசு காணா? இந்த வருது. ஓரளவுக்கு கிண்ணிக்கோழியும் செட் ஆகிடுச்சு, அல்ஹம்துலில்லாஹ். இதில் என்ன இது விடையாக இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். கிண்ணிக்கோழி அந்த பெரிய கிண்ணிக்கோழி தாயாக எடுத்துக்கிச்சு, அது அடாப்ட் பண்ணிக்கிச்சு. இவ வந்து இந்த நொண்டி கோழி எடுத்துக்கிட்டா. வா. நீங்கள் 3 பேர் தான். வா, ஓட். எல்லாம் உள்ளே போயிட்டாங்க. போ. ஏய் போ. ஏன் உனக்கு மட்டும் ஸ்பெஷல்? அடிங்க, போடி உள்ள போடி. போ. சண்டை தான், அளப்புறதான். எல்லாம் வந்துட்டாங்களா? 1 2 3 4. அங்கே ஒருத்தி இருக்கு 5. இது 2 வந்துருச்சு. வாத்துக்கு வந்துருச்சு. எல்லாம் வந்துட்டாங்க. அது நீ எங்கடி போகிற வெளில? போ. அழகிய போ உள்ளே போ. ஏன் நல்லா தான் திண்டுக்கிட்டு இருந்தீங்க. போ உள்ள. ஐயா, இது 2 மட்டும் போக மாட்டேங்குது. சேவை பண்ணுற வேலை. வாடா டேய். ஓட் உள்ள போ. ஏன் எல்லாம் வெளியே ஓடிடுறாங்க? இருந்தாப்புல கரெக்டாக எல்லாம் உள்ளார போயிடுச்சேன்னு நினச்சா கடகடன்னு எல்லாம் வெளில வருது. ஓடு போ வெளில போ.
கீழே போய் இதுங்க எல்லாத்தையும் துரத்து விட வேண்டியதான். வா 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 வா. ஓ, இங்கே ருசிக்கு இது போட்டிருக்காங்களா? ஓட் 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 வா 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 போங்க 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 வாங்க, உள்ளே போங்க உள்ளே போங்க உள்ளே போங்க. வா வா. கையோட கதை சாத்திட வேண்டியதான். ஆமாடி, இப்போ வரமாட்டாங்க. எல்லாத்தையும் அடைச்சாச்சு. இவர் துறையை கூட்டிகிட்டு போகணும். இவர் துறையை கூட்டிகிட்டு போய் அங்கே மேலே கட்டி போடணும். துறை என்ன பண்ணாது தெரியுமா? நேற்று காலையில் கீழே சித்தப்பா வீட்டில் ஒரு கணேஷ் காலையிலேயே ஒரு 5 மணிக்கெலாம் கோழியெல்லாம் வெளியே வந்துருந்துருக்கு. கூண்டை சாத்தாமல் விட்டு சார் போய் பிடிச்சிட்டு வந்துட்டார். அந்நியமாக ஒரு நம்ம கொடுத்த சேவை தான். பிடிச்சி காலி பண்ணிட்டான். பிளட்டி ஃபுல்.